வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ருட்யார்ட் கிப்ளிங் எழுதின ஜஸ்ட் ஸோ ஸ்டோரீஸ் இந்த புக்கில் இருக்கிற கதைங்களுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த புத்தகத்தில் மொத்தம் 12 சிறுகதைகள் இருக்குது. ஒவ்வொரு கதையிலையும் ஒரு மாரல் லெசனும் இருக்குது. ஹவு த வேல் காட் இஸ் த்ரோட் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திமிங்கலம் அது பயங்கர பசியில் இருக்குது. அதனால் கடலில் இருக்கிற எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்குது. ஒரு சின்ன குட்டி மீன் மட்டும்தான் இன்னும் மிச்சம் இருக்குது. அதனால் அதையும் சாப்பிட போகும்போது அந்த மீன் என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன சாப்பிட்றதுக்கு பதிலாக பாரு, நான் ஒரு சின்ன மீன், அங்கே பாரு ஒருத்தர் கப்பல் முழுகிடுச்சு, அதுலேருந்து ஒருத்தர் தப்பிச்சின்னு போயிட்டு இருக்காரு கட்டுமரத்தில், அவரை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு இன்னும் பசி தீரும் இல்லையேன்னு சொன்ன உடனே அந்த திமிங்கலம் என்ன பண்ணுது, அந்த மாலுமியை அவர் ஓட்டின்ற கட்டுமரத்தோடு முழுங்கிடுது. இப்போ இந்த மாலுமி என்ன பண்ணுறாருன்னா, அதோடைய வயிற்றுக்குள்ளே போய் என்னென்னவோ அவன் அட்டகாசம் பண்ண உடனே அதுக்கு தாங்கவே முடியல. அது என்ன சொல்லுது, சரி 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 நான் உன்னை எடுத்துன்னு போய் நிலத்தில் விட்டுடுறேன்னு சொல்லிட்டு அந்த மாலுமியை நிலத்துக்கிட்ட வெளியில் விட்டுடுது. ஆனால் அந்த மாலுமி வெளியில் வரும்போது அவர் மட்டும்தான் வெளியில் வராரு. அவரோட கட்டு மரத்தை அது தொண்டையிலே விட்டுறாரு. ஏன்னா அப்போ தான் அது வேறு எதுவும் பெரிய இதையும் அது முழுங்காமல் இது தடுக்குன்ற எண்ணத்தில் அன்னிலேருந்து தான் இந்த சொராக்கு அந்த சத்தம் வர ஆரம்பிச்சிது. ஹவு த கேம்பல் காட் இஸ் ஹம்ப். ஹம்ப்னா இந்த ஒட்டகத்தோட முதுகில் இருக்க திமில. இப்போ நாய், எருது, அப்புறம் குதிரையெல்லாம் ஆரம்ப காலத்தில் மனுஷன் தனக்கு வேலை செய்யறதுக்காக வச்சுட்டு இருந்தான். அவன்கிட்ட ஒரு ஒட்டகமும் இருந்தது. ஆனால் அந்த ஒட்டகம் ரொம்ப சோம்பேறி. யார் இது கேட்டாலும் எந்த வேலையும் செய்யாது. யாராவது அதுக்கிட்ட ஏதாவது வேலை சொன்னால் ஹம்ப் அப்படின்னு மட்டும்தான் சொல்லும். இதை அந்த பாலைவனத்துக்கு பாதுகாவலராக இருந்த ஒரு ஜின் பார்த்து, இந்த ஒட்டகத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு தண்டனை தரணும்னு சொல்லிட்டு அதுக்கு மூதுகளை அந்த திமில வச்சிருச்சு. அந்த திமிலில் அதுக்கு 3 நாளைக்கு வேண்டிய சாப்பாடும் தண்ணியும் இருக்கும். அதனால் 3 நாள் தொடர்ந்து இந்த ஒட்டகம் சாப்பிடாமலும் எதுவும் குடிக்காமலும் வேலை செய்கிற மாதிரி அது அதை மாற்றிடுச்சுன்றதான் அந்த கதை. ஹவு த ரைனாசரஸ் காட் இஸ் ஸ்கின். ரைனாசஸ்னால் இந்த காண்டாமல் இருக்கும். அதோட தோல் பார்த்திங்கன்னா மடிப்பாக இருக்கும். அதாவது இந்த ரைனாசரஸ்க்கு ரொம்ப கெட்ட பழக்கம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி வேறு ஒருத்தரோட கேக் எடுத்து அது சாப்பிட்டுடுச்சு. அப்போ அந்த கேக்கோட உரிமையாளர் ரொம்ப கோவப்பட்டுட்டு இதை பழி வாங்கிறதுக்காக அது உடம்புல க்ரம்ஸை தூவி விட்டுறாரு. அதுக்கு ஒரே தோலெல்லாம் எரிச்சலாகிட்டு அது அப்படியே சொரிஞ்சு எந்த அளவுக்கு சொரிஞ்சுதுன்னா அது தோலெல்லாம் மடிப்பு அந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிற அளவுக்கு அது சொரிஞ்சதுனால இன்றைக்கும் காண்டாமிரத்துக்கு தோல் அப்படி தான் இருக்குது. அடுத்த கதை ஹவு த லெப்பர்ட் காட் இஸ் ஸ்பாட்ஸ். இப்போ சிறுத்தையோட உடம்புல புள்ளியாக இருக்கும்ல, அது எப்படின்னா ஒரு வாட்டி ஒரு சிறுத்தையும் ஒரு ரித்தாப்பேலேருந்து வந்த மனுஷனும் சேர்ந்து அவங்க வழக்கமாக வேட்டையாடுற இடத்துக்கு வராங்க. ஆனால் அங்கே அதுங்க வேட்டையாடுற மிருகங்கள் அங்கே இல்லவே இல்லை. அதனால் அதை தேடி ஒரு காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஒரு காட்டுக்குள்ளே போன உடனே அவங்க வழக்கமாக வேட்டையாடுற அந்த ஒட்டக்கச்சிவிங்கியும் வரி குதிரையும் அதோடைய ஸ்மெல்லும் சத்தமும் கேட்குது. இப்போ அந்த மிருகத்துலேருந்து தன்னை வித்தியாசமாக காமிச்சிக்கணும் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலான்றது யோசித்து அந்த இத்தோப்பியன் மனுஷன் என்ன பண்ணுறான்னா உடம்பு முழுக்க கருப்பு கலரை பூசிக்கிறான். அதனால தான் இன்றைக்கும் அவங்க கருப்பாக இருக்காங்க. அப்புறம் விரலில் மிச்சம் இருக்கிற பெயிண்ட்டை அந்த சிறுத்தை உடம்புல அங்கங்கே புள்ளியாக வச்சுக்கிறாங்க. தாங்களை மிருகங்க அடையாளம் தெரிஞ்சுக்காமல் இருக்கணுமென்றதுக்காக அன்றைக்கி பண்ணது இன்னைய வரைக்கும் அவங்க மேலே இருக்குன்றது அந்த கதை. த எலிஃபென்ட் சைல்டுன்ற கதை ஒரு குட்டி எலிஃபெண்ட்டை பற்றி. அது வீட்டில் எல்லோரும் போட்டு அது நல்லா அடிப்பாங்க. ஏன்னா அது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும், எல்லாருமே கேட்கும். ஒரு நாள் அது இந்த முதல்ல ராத்திரி என்ன சாப்பாடா அப்படின்னு கேட்குது. யாருமே அதுக்கு பதில் சொல்லாதனால அது நேராக முதல்கிட்டே போயிட்டு ராத்திரி நீ என்ன சாப்பிடுவே அப்படின்னு கேட்கும்போது அந்த முதல்ல நான் உன்ன மாதிரி ஒரு சின்ன யானையை தான் சாப்பிடணுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அதோட மூக்கு கொஞ்சம் நீட்டமாக இருந்ததுனால அந்த மூக்கை பிடிச்சிட்டு இழுக்குது. இப்போ இந்த யானைக்கு தெரிஞ்சிடுச்சு இழுத்ததுன்னா நம்மளை சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அது அந்த முதலைக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அதுவும் அந்த சைடில் இழுக்கும்போது அந்த மூக்கு அப்படியே நீளமாயிட்டு யானையோட தும்பிக்கை வந்துடுச்சு. எப்படியோ அந்த குட்டி யானை அங்கே தப்பிச்சிட்டு ஓடி போயிட்டு தன்னோட மூக்கை பழைய மாதிரி ஆக்க பார்க்குது. பழைய மாதிரி ஆகவே இல்லை. ஆனால் இந்த நீளமாக இருக்கிற அதோடைய தும்பிக்கை இப்போ அதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஏன்னா அது மேலே உட்கார ஈயெல்லாம் விரட்ட முடியுது. இதை அடிக்கிறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா குடும்பத்தில் இது திருப்பி நல்லா அடிச்சிட முடியுது. இதெல்லாம் பார்த்தா மற்ற யானைங்களுக்கும் நம்ம மூக்கம் எப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த முதலைக்கிட்ட போய் எங்கள் மூக்கை இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு கேட்டு எல்லா யானைங்களும் அது மூக்கை தும்பிக்கையாக மாற்றிட்டாங்கன்றது தான் இந்த கதை. த சிங் சாங் ஆஃப் ஓல்டு மேன் கங்காருன்ற கதை என்னென்னா, முதல்ல கங்காரு முயல் மாதிரி தான் இருந்தது.
ஆனால் ஒரு கங்காரு வந்து ரொம்ப ப்ரௌடான கங்காரு. அது என்ன பண்ணுது, கடவுள்கிட்ட போய் என்னை வந்து ஸ்பெஷலாக ஆக்கு, எல்லாரும் என் பின்னாடி வர மாதிரி பண்ணன உடனே கடவுள் என்ன பண்ணிடுறாரு, டிங்கோ கிட்ட சொல்லி இதை திருத்தின்னு ஓடனோடனே அந்த டிங்கோ வந்து கங்காருவை திருத்திக்கிட்டு கங்காரு ஆஸ்திரேலியா முழுக்க அங்கேயும் இங்கெல்லாம் ஓடி 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 எந்த அளவுக்கு ஓடிச்சுன்னா, அது ஓடி ஓடி அது கால் நல்லா பெருசாகவும் ஸ்ட்ராங்காக ஆகிட்டு அது ஆஸ்திரேலியா முழுக்க அப்படியே குச்சி 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 ஓடுற மாதிரி அவ்வளோ மாறிடுச்சு. அடுத்த கதை த பிகினிங் ஆஃப் த ஆர்மல்டோஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டட் ஜாக்குவாரோட அம்மா வந்து அதுக்கிட்ட நீ எப்படி ஆமையை சாப்பிடணும், எப்படி ஹெச் ஆக்ஸை சாப்பிடணுன்றதை சொல்லி கொடுக்குறாங்க. மாற்றி சாப்பிடக்கூடாது, இதை இப்படி தான் சாப்பிட்ணுன்னு. இப்போ அது போய்கிட்டே இருக்கும்போது அது எதிர்க்க வந்து ஒரு ஹெச் ஆகும் ஒரு டாட்டாய்ஸும் வராங்க. ஆனால் இதுக்கு வந்து எது டாட்டாய்ஸு ஹெச் எதுன்றது தெரியல. ஏன்னா அவங்க அம்மா இதை இப்படி தானே சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த 2 மிருகமும் தப்பிச்சிடுது. தப்பிச்சு போயிட்டோன்னே ஆனால் வந்து அதுங்களுக்கு பயம். நம்மளை திரும்பி அடுத்த வாட்டி பார்த்து நம்மளை சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு போது டாட்டாய்ஸ் என்ன பண்ணுது, ஹெச்ஓ கிட்ட சொல்லுது, எப்படி வந்து சுருண்டு ஒரு பந்து மாதிரி ஆகுதுன்னு நீ எனக்கு சொல்லிக் கொடு, அதே மாதிரி நான் உனக்கு நீச்சல் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன், அந்த மாதிரி நம்ம 2 பேரும் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு 2மே வந்து ராத்திரி முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக வந்து டாட்டாய்ஸ் வந்து அப்படியே உடம்பு சுருட்டி பந்து மாதிரி ஆகிடுது. ஹெச்ஆக் வந்து நீச்சல் அடிக்க கற்றுக்குது. அடுத்த நாள் இந்த பெயிண்டட் ஜாக்வார் என்ன பண்ணுது, அம்மாவை அடிச்சுன்னு வருது. இப்போ அம்மாவுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது, எது டாட்டாய்ஸு எது ஹெச்ஆக்னே தெரியல. அதனால இந்த 2 மிருகமும் தப்பிச்சிடுது. இப்போ ஹவு த ஃபர்ஸ்ட் லெட்டர் வாஸ் ரிட்டன் வந்து இப்போ இது அனிமல்ஸை பற்றி இல்லை, டாஃபியும் அவங்க குடும்பத்தை பற்றியும். இவங்கெல்லாம் நியோலித்திக் பீப்புள், இவங்கெல்லாம் வந்து குகையில் வாழ்ந்த மனிதர்கள். ஒரு நாள் டாஃபியும் அவங்க அப்பாவும் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க ஈட்டியை வச்சு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஈட்டி வந்து உடஞ்சி போயிடுது. அப்போ வந்து யாரோ ஒருத்தர் அங்கே வரும்போது டாஃபி என்ன சொல்கிறான்னா, எங்கள் குகைக்கு போய் எங்கள் அப்பா இன்னொரு ஈட்டி வச்சுருப்பாரு, எடுத்துன்னு வரீங்களா அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆள் வந்து வேறு ஒரு ட்ரைப்லேருந்து வந்ததுனால அவள் பேசுகிற மொழி அவளுக்கு புரியலை. அந்த காலத்தில் வந்து எழுதுறது படிக்கிறதுல அந்த எழுத்துக்கள்லாம் அப்போ வந்து கண்டுபிடிக்கல. அதனால டாஃபி என்ன பண்ணுறான்னா அவங்க வீட்டுக்கு அந்த குகைக்கு போகிற வழியை வந்து அந்த ஆள் கையில் வரைஞ்சி கொடுக்குறா. இப்போ இந்த ஆள் வந்து அந்த படத்தை பார்த்தோன்னே என்ன நினச்சிக்கிறான்னா, ஓ ஏதோ ஒரு போர் வரப்போகுது, அதுக்காக நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே போய் எல்லா ஆள்லையும் அழைச்சின்னு வர சொல்கிறா போல இருக்க சொல்லிவிட்டு அங்கே போய் அவர் வந்து டாஃபி கொடுத்த படத்தை வந்து டாஃபியோட அம்மா கிட்ட தரா. டாஃபியோட அம்மா அந்த படத்தை பார்த்தோன்னே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓ இந்த ஆள் வந்து என்னோடய கணவனை கொன்னுட்டு என் பொண்ணை வந்து தொல்லை பண்ணியிருக்கான், அதை தான் காட்டுறான்னு சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணிடுறா, அவளுடைய ட்ரைப் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை வந்து சாக்கடிச்சிடலான்னு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரேஞ்சர் மேனை அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி ஆற்றுக்கிட்ட அழைச்சின்னு வர்றாரு. அங்கே வந்து பார்த்தா டாஃபியும் அவங்க அப்பாவும் நல்லா இருக்கிறத பார்த்த உடனே டாஃபியும் அவங்க அப்பாவும் கூட இங்கே வந்து என்னடா இது, நம்ம இவரை போய் ஈட்டி எடுத்துன்னு வர சொன்னால் எல்லார்கிட்டேயும் வந்து வராரு, எல்லாம் இவரை பிடிச்சின்னு வராங்க, என்ன ஆச்சுன்னொன்னே டாஃபி வந்து எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஆனால் அப்போ இந்த சீஃப் என்ன சொல்கிறாருன்னா, டாஃபி ஒரு முக்கியமான கண்டுபிடிச்சிருக்கா, இது ஒரு நாள் வந்து லெட்டர்னு சொல்லும், இது வந்து ஒருத்தங்கிட்ட இன்னொருத்தங்களுக்கு ஒரு தகவலை பரிமாறுறதுக்கு உதவியாக இருக்கும், ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி தப்பான தகவல் இல்லை, சரியான தகவல் போய் சேர்கிறதுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹவு த ஆல்ஃபபெட் வாஸ் மேடுன்றது திரும்பி டாஃபியை பற்றி தான். ஒரு நாள் வந்து டாஃபிக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்னென்னா, யாருக்கும் தெரியாமல் நம்ம 2 பேருக்குள்ளேயே வந்து ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி வச்சுட்டு நம்ம விஷயங்களை புரிஞ்சுக்கணும், அப்போது ஒரு சவுண்டுக்கு ஒரு சிம்பிளை நம்ம க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு போக போக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா சவுண்டுக்குமே ஒரு ஒரு சிம்பிள்ஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இணைச்சி இந்த சிம்பிள்ஸ்லாம் இணைஞ்சி ஒரு சொல்லை கண்டுபிடிக்கிறாங்க, சொற்களெல்லாம் இணைஞ்சி சென்டென்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி தான் மொழி உருவாச்சுன்றது தான் கதை. அடுத்தது த கிராப் தட் பிளேட் வித் த சீன்றதில் ஒரு மந்திரவாதி, அது வந்து உலகத்தோட ஆரம்ப கட்டம். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அனுப்புகிறாரு. ஆனால் அங்கே ஒரு நண்டு இருந்தது, நைஸாக அந்த மந்திரவாதி பார்க்காம அது கடலுக்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் வந்து அந்த மந்திரவாதி கிட்டே வரான். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து எல்லாமே நீ சொல்கிறத கேட்குறாங்க இந்த உலகத்தில், ஆனால் இந்த கடல் மாத்திரம் பாரு தினமும் வந்து அப்படியே எழும்பி எழும்பி கீழே விடுது, அப்படி எழும்பும் போது என் வீட்டிலலாம் வெள்ளம் வந்துடுது, அப்புறம் பீச் வந்து அப்படி காஞ்சி போயிடுதுன்னொன்னே, அப்போ இதை யார் செய்கிறா தினமும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மந்திரவாதி அந்த மனுஷனோட பொண்ணெல்லாம் வந்து கடலுக்குள்ளே போகிறாங்க. போனால் அந்த பொண்ணு சொல்கிறா, நான் ஒரு நண்டை பார்க்குறேன் தினமும்னு. அந்த மந்திரவாதி வந்து அவளை பாராட்டிட்டு அந்த நண்டை வந்து வெளியில் கூப்பிட்றான். இப்போ அந்த நண்டு வந்து ஒரு பெரிய அரக்கை மாதிரி அவ்வளோ பெரிய நண்டு. இதுதான் தினமும் அது வீட்டை விட்டுட்டு சாப்பாடுக்காக கடலுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி வந்து தண்ணி எல்லாத்தையும் வந்து வெள்ளம் மாதிரி வெளியில் அமுச்சிட்ருக்கு.
இப்போ இந்த க க க இந்த நண்டுக்கு வந்து கடலில் நம்ம செய்கிறது இவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்துதா அப்படின்றதுனால அது ரொம்ப பெருமை நினச்சிக்குது. அதனால அந்த மந்திரவாதி கோவம் வந்துட்டு என்ன பண்ணிட்டான்னா, அது மேலே இருக்கிற ஓடை வந்து பிரித்து எடுத்துட்டான். அவன் ஒரு மந்திரம் போட்டான், அந்த ஓடு வந்து திரும்பி வந்துடுச்சு. இப்போ இந்த ஓடு தான் அந்த நண்டை வந்து பாதுகாத்துட்டு இருந்தது. அதனால் நண்டு வந்து இல்லை எனக்கு ஓடு திரும்பி வளர்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும் போது, அப்போ இந்த மந்திரம் சொல்கிறது, சரி அந்த ஓடு திரும்பி வளரும், ஆனால் அது வரைக்கும் நீ வந்து இந்த கடலை வந்து இனிமேலுக்கு நீ வந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. உனக்கு வந்து ஒரு வீடை வந்து ஒரு சின்ன ஓட்டையை அது கடலுக்குள்ளேயோ இல்லை நிலத்துலையோ போட்டு நீ அங்கே வந்து பத்திரமா இருந்துக்கலாம். அதே மாதிரி அந்த பொண்ணும் வந்து அந்த நண்டுக்கு வந்து கத்திரிக்கோல் வந்து ஒரு 2 கத்திரிக்கோலை தருது. ஆனால் இது வந்து இந்த நண்டு மறந்துடக்கூடாதுன்றதுனால ஒவ்வொரு மாதமும் அதோடைய அந்த ஓடு வந்து கயண்டிடும். அப்புறம் வந்து திரும்பி வந்து புது ஓடு வளரும். இது வந்து அந்த நண்டை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக வந்து செஞ்சது தான். அடுத்தது த கேட் தட் வாக்ட் பை ஹிம்செல்ஃப் கதையில் பார்த்திங்கன்னா, நம்ம நாய், குதிரை, மாடெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் எப்படி மனுஷனுக்கு கட்டுப்பட்டு இருந்தது அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஆதி காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஆம்பளையை அழைச்சிட்டு வராங்க. அந்த ஆண்கிட்ட வந்து ஒரு நல்ல கொகையை கொடுத்து அவனுக்கு நல்லா அப்படியெல்லாம் சமைச்சிலாம் கொடுத்துட்டு, உனக்கு தினமும் இந்த மாதிரி நல்ல சாப்பாடு வேணும்னா நீ எனக்காக வேட்டையாடிட்டு வரணும், நீ வேட்டையாடி எடுத்துடும் நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆணும் ஒத்துக்கிறான். அடுத்தது இந்த இந்த பெண்மணி வந்து சமைக்கிறாங்க இல்லையா, அந்த வாசனைக்கு பார்த்து காட்டிலேருந்து ஒரு நாய் வந்துடுது. உடனே அந்த நாய்க்கு வந்து அந்த பெண் வந்து ஒரு எலும்பு தரா. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி சொல்கிறா, நீ வந்து இவரோட தினமும் வந்து வேட்டைக்கு போய் வேட்டையாடுறதுக்கு உதவி செஞ்சேன்னா நீங்கள் வேட்டையாடி வரீங்களா, அதுலேருந்து எலும்பு நான் உனக்கு தருவேன்னு அந்த நாயும் ஒத்துக்குது. இதே மாதிரி அந்த பெண்மணி வந்து ஒரு குதிரை, ஒரு மாடெல்லாம் வந்து ஒரு டீல் மாதிரி போட்டுக்கிட்டு வேலை வாங்கிக்கிறான். அவங்களுக்கு வேண்டிதான் தரா. அங்கே ஒரு பூனை இருக்குது. அது இதெல்லாம் பார்த்துட்டுருக்கு. ஆனால் அதுக்கு வந்து இந்த பெண்மணியோட குகைக்குள்ளே போகணும், அந்த நெருப்பு பக்கத்தில் உட்காரணும், அந்த மாட்டோட பாலெல்லாம் வந்து அதுக்கு வேணும். ஆனால் அதுக்கு வேலை செய்யறதுக்கெலாம் பிடிக்கல. அதனால் அவளும் வந்து அந்த பூனையை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுது. பேசின உடனே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உன்னை முதல் வாட்டி பாராட்டினேன்னா நீ என் குகைக்கு வரலாம், 2வது வாட்டி என்கிட்ட நீ ஒரு பாராட்டு வாங்கிட்டீங்கன்னா நெருப்பு பக்கத்தில் உட்காந்து குளிர் காய்ஞ்சிக்கலாம், 3வது வாட்டியும் நீ என்கிட்ட பாராட்டு வாங்கினா தினமும் நான் உனக்கு வந்து பால் தருவேணுன்னு பூனை வந்து ஒத்துக்குது. ஆனால் அந்த பெண்மணி என்ன நினச்சிக்கிறேன்னா, நான் என்றைக்கு வந்து இந்த பூனையை வந்து பாராட்ட போகிறேன், நான் இதை பாராட்டவே மாட்டேன்னு நினச்சிக்கிறா. ஆனால் அவரோட குழந்தை அழுத உடனே இந்த பூனை போய் அதை வந்து சமாதானப்படுத்திடுது. அடுத்தது வந்து அந்த குழந்தைய வந்து அதை மியாவ் மியான்னு சொல்லி தூங்க வச்சிடுது. அங்கே ஒரு எலி வருது, அந்த எலியும் பிடிச்சிடுது. இந்த 3த்தையும் பார்த்து அந்த பொம்பளை அவளை மறந்து வந்து அந்த பூனையை பாராட்டிடுறா. உடனே அந்த பூனை வந்து சொல்லுது, நீ 3 வாட்டி என்னை பெச்சுட்ட, அதனால் நீ சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், ஆனால் நீ எனக்கு என்னெல்லாம் சொன்னியோ அதெல்லாம் நீ செய்யணும். நான் குகைக்குள்ளே வருவேன், குளிர் வந்து நெருப்பு பக்கத்தில் உட்காந்து காஞ்சிப்பேன், அதே மாதிரி நீ தினமும் எனக்கு பால் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூனை மட்டும் எந்த வேலையும் செய்யாமல் எல்லாத்தையும் அனுபவிச்சிடுச்சு. இப்போ கடைசி கதை வந்து த பட்டர்ஃப்ளை தட் ஸ்டாம்ப்டுன்றது. இதில் பார்த்திங்கன்னா சுலைமான் பின் தௌலத், இவர் வந்து சாலமனுடைய மகன். இவருக்கு வந்து ரொம்ப புத்திசாலியான ஒரு ராஜா. இவருக்கு 999 மனைவிகள் இருக்காங்க. இவங்களோட தொல்லை அவருக்கு தாங்கவே இல்லை. இவர் ரொம்ப சக்தி வாய்ந்த ராஜாவாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப பகட்டாலாம் காமிச்சிக்க மாட்டார். அது மாத்திரம் இல்லை, இவருக்கு மந்திரம்லாம் தெரிஞ்சாலும் அதெல்லாம் வந்து அவர் வந்து எதுவும் செய்ய மாட்டார். ஆனால் அவருடைய மனைவிகளை ரொம்ப அழகாகவும் புத்திசாலியாக இருக்கக்கூடிய மனைவியான பால்கிஸ் வந்து ஒரு மந்திரம் பண்ணுறாள். அவள் எப்படியாவது அவர் வந்து மந்திரத்தை வந்து உபயோகப்படுத்தி எதாவது செய்யணுன்றதுனால ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது, அதோட மனைவி கிட்ட போய் அந்த பட்டாம்பூச்சியோட மனைவியை ஏற்றி விட்டுறான். இப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா, அந்த பட்டாம்பூச்சி வந்து அதோட மனைவி கிட்ட வந்து நான் எவ்வளோ சக்தி வாய்ந்தவன் தெரியுமா, நான் என் காலால் எட்டி வச்சேன்னா அந்த சுலைமான் பின் தௌலத்தோடைய அரண்மனையே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பட்டாம்பூச்சியோட மனைவி வந்து எனக்கு செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ இந்த பட்டாம்பூச்சிக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, அது நேராக வந்து சுலைமான் பின் தௌலத் கையில் உதவி கேட்குது. அப்போ சுலைமான் பின் தௌலத், சரி நீ உன் மனைவி அழைச்சி வந்து நீ எட்டி உத, அப்போ என் அரண்மனை காணாமல் போய்டும் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரா, 4 ஜின்னை வந்து அவரோட மந்திர மோதத்தை தேய்ச்சி கொண்டு வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பட்டாம்பூச்சி அது காலால் வந்து நம்ம அரண்மனையை தொடும் போது அது எட்டி ஒத்துக்கிற மாதிரி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த அரண்மனையை தூக்கிட்டு வானத்துக்குள்ளே போய் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மேலே எடுத்துன்னு போயிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கொண்டு வந்து இங்கே வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு.
இதனால் அந்த பட்டாம்பூச்சியோட மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நம்ம கணவர் நிஜமாவே இவ்வளோ சக்தி வாய்ந்தவர் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறா. ஆனால் சுலைமான் பின் தௌலத்தோடைய மனைவிகளுக்கெல்லாம் பயம் வந்துடுது. ஓ, இந்த அளவுக்கு சக்தி அவர்கிட்ட இருக்கா, இனிமேல் நம்ம அவர் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அமைதியாகிடுற மாதிரி இந்த கதை முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த கதைங்களை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.